இந்தாங்க. பாட்டி, நீங்க அந்த பக்கம். தண்ணி இப்படி ஓடிட்டு இருக்கு. காக்கா வேற செத்து கிடக்கு. இந்த மாசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்குண்ணே. மாமா, வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுத்துட்டேன். இது மீதி. அதை எதுக்கு என்கிட்ட கொடுக்குற சீனு? சிவா கிட்ட கொடு. மாமா. ஏய் சீனு, இங்க நாங்க வேற கணக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதை இப்ப நீ கொடுத்தன்னா குழப்பமாயிடும். நீயே வச்சிரு, அப்புறமா வாங்கிக்கிறேன். சரிங்க மாமா. சரி போ. மாயா, ஏதாவது வேணுமா? எதுவும் வேண்டாம் பெரியம்மா. இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? ஜுரம் ஏதாவது அடிக்குதா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பெரியம்மா. மேலே இருந்திருந்து போர் அடிச்சிருச்சு. அதான் கொஞ்ச நேரம் கீழே இருந்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, தனா எங்க? அவ அவ பவானி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஓ, பவானி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பிராக்டிஸ்க்கு போயிருப்பா போல. பசிக்குதா? ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாம் பெரியம்மா. சரி, ஏதாவது வேணும்னா சொல்லு. சரி பெரியம்மா, போ.
இது நல்ல ஒயர் தானே? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒயர்ண்ணே. இன்னும் 10 வருஷத்துக்கு தாங்கும். இது தாங்குவியா? ஆனா மோட்டார் தாங்கணுமே. அது வாங்கி 10 வருஷமாச்சே. என்ன குமரேசா, குழாயெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் வச்சிருக்கண்ணே, அதானே. ஓ அப்படியா? சரி சரி, நடத்து நடத்து. சரிண்ணே, வந்துருங்கண்ணே. மாமா இங்க வாங்களேன். மாமா பால் விளையாடலாமா? உன் கூட நான் பால் விளையாடணுமா? எல்லாரும் இப்படியே சொன்னா நான் யார் கூட தான் விளையாடுவேன்? மாமாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து விளையாடுறேன். சரி மாமா. அங்கே இரு. ஏன்? அக்கா விளையாட வரீங்களா? அப்போ நீ மொட்டை மாடியில போய் விளையாடு. என் கூட விளையாடி யாருமே வரலக்கா. நீ போ, கொஞ்ச நேரத்துல நான் வரேன். ஓகேக்கா. பாரு, புது புளியுமா இருக்கியா? முதுகு வழியே வந்துட்டு போட்டு. மாயா இங்க நின்றுட்டு இருக்க? ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது கஷ்டமா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் காத்து வாங்கலான்னு வந்தேன். ஃபேன் வேற ஓடி இருக்காது. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு, கரண்ட் வந்துடும். யோ, வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாய் காபி குடிச்சிருவோம். வரும்போதே குடிச்சிருக்கலாம். என்ன வீட்டில் குடிக்கலாம் தான், நான் அங்கே குடிக்கல. வா போலாம். எத்தனை வாயா? இந்தாங்கண்ணே. பத்மா, அடுப்பை கொஞ்சம் பார்த்து, நான் வரேன். பத்மா, நீங்க 2 பேருக்கும் காப்பி கொடு. காப்பி குடிச்சிட்டு நாங்கள் வேலையை ஆரம்பிச்சோம். என்ன இது சவுண்டு? அது ஒன்றும் இல்லை மச்சான், குமரேசன் வீட்டில் ஏதோ விசேஷமா, அதான் மைக் செட் போட்டிருக்கான். ரொம்ப சத்தமா இருக்கு. அந்த கதவை யாராவது கொஞ்சம் சாத்துங்க. சாத்துறேன். அப்பா, என்னடா? மெக்கானிக் என்ன விஷயமா வந்திருக்காரு? அது மோட்டார் சரியா ஓடல, அதை பார்க்க வந்திருக்காரு. ஐயோ, ஃபேன் ஓடிட்டு இருக்கு. நான் மெயின் ஆஃப் பண்ணல வச்சிருந்தேன். யார் ஆன் பண்ணது? இது ஓடுதுன்னா மோட்டாரும் ஓடிட்டு இருக்குமே. மோட்டர் ஓடுற சத்தமெல்லாம் கேட்கலையே. ஓடி இருக்குண்ணே. நான் சொன்ன மாதிரி ஒயர் கட் ஆயிருக்கு, வாய்ப்பு இருக்குண்ணே. ஐயோ, அதான் தண்ணி வழிஞ்சு ஓடிட்டு இருந்துச்சா? இது தண்ணியா? ஆமாப்பா, தண்ணி போக வழி இல்லாம ஓடிட்டு இருந்துச்சு. அப்பா, மெக்கானிக் சொல்ற மாதிரி மோட்டர் ஓடி வயர் கட்டாக வாய்ப்பு இருக்குப்பா. டேய், நீ எதை வச்சு சொல்ற? ஓடிட்டு இருந்த தண்ணிக்கு பக்கத்துல ஒரு காக்கா செத்து போய் கிடந்தது. ஐயோ ஐயோ, ஒயர் தண்ணியில பட்டு தண்ணி குடிக்க வந்த காக்கா ஷாக் அடிச்சு செத்துருக்குன்னு நினைக்கிறேன்னு. ஏய், முதல்ல போய் மெயின் ஆஃப் பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. ஐயோ, மாயா வெளியே.
வாயா. அண்ணா என்னாச்சு? யோ ட்ரிப்பர் லாக் ஆயிருச்சு, ஆஃப் பண்ண முடிய மாட்டேங்குது. மாயா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுடா. இதோ பண்றேண்ணா. ரொம்ப பயமா இருக்கு மச்சான். ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கா. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டேன், வந்துருவாங்க. எல்லாரும் கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க. காத்து வரட்டும். மாயா, உன்னால தான் என் புள்ள இப்படி கிடக்குற. போடி வெளியே. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஐயோ, என் புள்ள மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறானே. சீனு, சீனு. வேற வழி இல்ல. சீனுவை காப்பாத்த சிபிஆர் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். என்னடி பண்ணிட்டு இருக்க? நானே காரணமாயிட்டனே. மாமா ஒண்ணு தைரியமா இரு. அக்கா என்னங்க அண்ணா சொல்லுங்க, நான் வந்துருவாங்க. எழுந்துடா சீனு. ஒண்ணு ஆகாதுடா. ஒண்ணுலடா, ஒண்ணுலடா. ஆம்புலன்ஸ் வர மாதிரி தெரியல. கார் எடுக்கடா. அண்ணா இதை எடுத்துட்டு வரேன். அண்ணா ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு தூக்குங்க. ஏய், நில்லடி. என்ன காரியம் இப்படி பண்ணிருக்க? இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும். நான் உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். பொண்ணுடு வேண்டி. சரிண்ணே. நான் பாத்துக்கிறேம்மா.
இங்க பாருடா. சீனு, சீனு. நீ கை கொடுத்து பாருடா டேய். சீனு. ஒண்ணாகுது மாமா, தைரியமா இருக்க. டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர். என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். மச்சான், சீனு இப்படி கிடக்குறானே மச்சான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. சீனு. அத்தை, ரகு, என்னடா என்னாச்சு? கடவுளே, சீனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா இந்த குடும்பத்தால தாங்கிக்க முடியாது. ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அண்ணி, அழாதீங்க. சீனு நல்லபடியா திரும்பி வந்துருவோம். நீங்க கவலைப்படாதீங்க. என் புள்ள மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுறான். அத பார்த்துட்டு என்னால எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? அக்கா, இது ஹாஸ்பிட்டல்க்கா, கொஞ்சம் அமைதியா இரு. என் பிள்ளைக்காக நான் அழக்கூடாதா? அச்சோ, நான் அப்படி சொல்லலக்கா, அவனுக்கு ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்சம் அழாம இரு. போதாத நேரம் நம்ம வீட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் சீனு மேலேயே கைய வச்சுட்டாலே. அவ இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. என் சீனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சீனுங்கிறவரை எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? ஐசியூக்கு கொண்டு போயிருக்காங்க, போய் பாருங்க. மாயா வந்திருக்காளா? நான் வரக்கூடாதுன்னு சொல்லியும் அவ இங்க வந்திருக்கான்னா எவ்வளவு திமிரு இருக்கும். ஏய் நில்லு, இங்க எதுக்கு வந்த? இல்ல, சீனு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலாம்னு. உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நீ வந்து பாத்து என்ன பண்ண போற? மாயா, நீ இங்க இருந்து போயிடு. நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரல சித்தி.
சின்னவ பார்த்துட்டு போலன்னு தான் வந்தேன். என் புள்ளைய பார்க்க நீ யாரு? இங்க பாரு, மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பத்மா கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், நீ எப்படி அப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ? இன்னொருத்திய கட்டிக்க போறவன சை, வெக்கமா இல்ல உனக்கு? அது வெக்கப்படுற விஷயம் இல்ல பாட்டி, அவன் உயிரை காப்பாத்த பண்ண வேண்டிய விஷயம். அவனை காப்பாத்த வேற வழியே இல்லையே என்ன? இவ வேணுனே தான் பாட்டி பண்ணிருப்பா. அவனுக்கு கல்யாணம் ஆக போற நேரத்துல கட்டிக்க போற பொண்ணு முன்னால வச்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணலாமா? புரியாம பேசாதீங்க சித்தி. அப்போ சீனுவை காப்பாத்த இருந்த ஒரே வழி சிபிஆர் கொடுக்கறது தான். அதை விட்டா வேற வழியே இல்ல. ச்சே, அந்த நேரத்துல அவன் கல்யாணம் ஆனவனா இல்லையாங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. நமக்கு அவங்க உயிர் தான் முக்கியம்.